வியூஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷனை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ரெமெடி வந்து ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும். அதே நேரத்துல ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெமெடியும் கூட. இந்த ரெமெடியை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க நெக்ல அதாவது உங்களுக்குள்ள செயின் போடும்போது வர அந்த பிளாக்னஸா இருக்கட்டும், இல்ல எல்போல கால்ல, முட்டியில உள்ள பிளாக்னஸ் இந்த மாரி எங்கனக்குள்ள ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி குடுத்து, உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம, உங்க ஸ்கின்னோட பிரைட்னஸ வந்து நல்லாவே அதிகப்படுத்தியும் குடுக்கும். இந்த பேக்க வந்து ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்படியே இந்த உளுந்த வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை தண்ணீல. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இது கூட பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 ஹார்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. இந்த உளுந்து வந்து நல்லா ஊறி வரணும். ஊறி வந்ததுக்கு அப்புறமா தான் இதுல வந்து நம்ம பேக் ரெடி பண்ண போறோம். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, மார்னிங்கே நீங்க வந்து ஊற வச்சுட்டு, ஈவினிங் நீங்க குளிக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 2 ஹார்ஸாவது இத வந்து நீங்க ஊற விடணும். ஊறுனா தான் வந்து நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப வந்து 2 ஹார்ஸ் வந்து ஆயிருச்சு. இப்ப உளுந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறி வந்திருக்கும். அத கையில நீங்க எடுத்து கிள்ளும்போது அதுவாவே உடைஞ்சு விழுகணும். அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நல்லா ஊறியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் வந்து இத மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, அத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்ப நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா, அத ஒரு பவுலுக்கு வந்து திரும்ப நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இந்த பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக் தான் வந்து நம்ம ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா வச்சுக்க போகுது. இந்த உளுந்து வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. ஓகேங்க. இப்ப வந்து பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு மொத்தமே 2 இன்கிரீடியன்ட் மட்டும் தான் தேவை. அதுவும் வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு தான் வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம இது ரொம்பவே எஃபெக்டிவான ரெமடியும் கூட. உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ப்ளீச் பண்ணி, உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் இந்த ரெமடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்க இந்த மாரி எடுத்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடி 2லயுமே வந்து நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்ல ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஆட் பண்ணியிருக்கிற உளுந்து வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி குடுத்துரும். அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சுனாலே, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்னிங்கா இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்கும். இந்த உளுந்து வந்து அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா, இதுல வந்து ப்ளீச்சிங் கன்டென்ட் இருக்கிறனால, நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணியும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ண வைக்கிது. நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பால் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்டன் பண்ணியும் குடுக்குங்க. அதே நேரத்துல நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ட குடுக்குறதுக்கும் இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2மே வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி, நம்ம ஸ்கின்ன ஈவனா மாத்தி குடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக் வந்து ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஆனா இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. உங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லா ஈவனா எனக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரெமடிய வந்து நீங்க கண்டிப்பா ரெகுலரா அப்ளை பண்ணணும். ரெகுலரா அப்ளை பண்ணும்போது தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயும் அண்ட் நெக்லயும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த பேக்க வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் வந்து ஆயிருச்சு. என்னோட ஃபேஸும் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. உங்களுக்கு ட்ரை ஆகும்போது நல்லா இழுத்து புடிக்கும். அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்க ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும்.
கழுத்துல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல, நம்ம செயின் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்பவே பிளாக்கா இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் அங்க உள்ள அந்த பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகி, உங்க ஸ்கின் வந்து ஈவனா இருக்கும். ஸோ இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். அதே நேரத்தில இன்ஸ்டன்ட்டாவே ஒரு பிரைட்னஸும் வந்து தெரியுது. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்கும். அப்பதான் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் வந்து லைட்டன் ஆகி, உங்க ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகும். ஸோ இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பேக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். பேக்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாரி இன்னொரு வீடியோல வந்து உங்கள நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.